திருச்சிற்றம்பலம். மடித்தாடும் அடிமைக்க நன்றியே மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கிலிடும்போது தடுத்தாட்கொள்வான் கடித்தாடும் கரதலத்தில் தமருகமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தின் பெருமானை பெற்றாமன்றே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து வழங்கும் மன்னிய சிவஞான மொழி தருமாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் நிறைவு நாள் நிகழ்வில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 36வது சிற்றிலக்கியமான நம்பியாண்டார் நம்பிகள் அருளிச் செய்த ஆளுடைய பிள்ளையார் திரு மும்மணிக்கோவை என்ற அருள் நூலை சிந்திக்க உள்ளோம். மும்மணிக்கோவையை சிந்திக்க நம்மோடு இணைந்திருப்பவர் கோவையைச் சேர்ந்த அருட்குருநாதர் ஐயா சிவத்திரு க. முத்துசாமி ஐயா அவர்கள். ஐயாவின் தீட்சா நாமம் சம்பந்த சரணாலய அடிகள். இவர் பொறியாளர் பணியில் நிறைவு பெற்று பல்வேறு சைவ சித்தாந்த மாநாடுகளில் பங்கு பெற்று உரையாற்றியுள்ளார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, அயல் நாடுகளுக்கும் சென்று பல சமய சொற்பொழிவுகளை ஆற்றி சைவத்தை 8 திக்கும் பரவச் செய்துள்ளார்கள். மேலும் திருவாடுதுறை மடத்திலிருந்து ஐயாவிற்கு சித்தாந்த ரத்தினம் என்ற பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. கைலை யாத்திரை மேற்கொண்டு கைலை யாத்திரையின் அனுபவங்கள் என்ற நூலையும் சிவ பூஜை வழிபாடு செய்வது எப்படி என்ற நூலையும் வெளியிட்டுள்ளார்கள். மேலும் அருட்குருநாதராக இருந்து பலருக்கு தீக்கை அளித்து சைவ நெறியில் ஈடுபடுத்தியுள்ளார்கள். அத்தகைய பெருமை வாய்ந்த ஐயாவின் அடிகளை பணிந்து இந்த உரையை ஆற்ற வருமாறு எங்கள் குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். வந்துருச்சு. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய என் ஆட்டம் இறைவா ஏகம்பே பாகம் போற்றி காவனகத்திறனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஊழியர் படைத்த பொன்களல் போற்றி ஆடிமிசைக்கல் முதப்பிலனஞ்சபுரான் போற்றி வாழி திருநாவலோர் வந்தோம் போற்றி ஊழிமல் திருத்தார் போற்றி தந்தைதாயார்கதியும் அந்தமிலா மக்காவனும் எந்த நோய் ஆகும் அருட்கோன் தொண்டர் சீர்பார் திருவடி சரணம். அன்பார்ந்த அனைவருக்கும் சிறந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவிக்கின்றேன். சிங்கப்பூர் தொலைதளச்சி உடன் ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையார் இணைந்து மன்னிய தருமாற்றம் 11ஆம் திருமுறை தரங்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துகின்ற இரு பெருமக்களுக்கும் திருமதி லாவண்யா அவர்களுக்கும் நாடே தமிழ் இசைக்கடல் முனைவர் நல்ல சிவம் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூருக்கும் எனது இதயங்கன் வணக்கத்தை கொண்டு எனக்கு தலைப்பான் நம்பியாண்ட வழி செய்த 36 பிரபந்தமாகிய ஆளுடையார் மும்மணிக்கோவை என்ற 30 பாடல்கள்
அமைந்த ஒரு பிரபந்தம். இப்பொழுது ஒரு மணி நான் விளக்கை உள்ளேன். நண்பர்களே, 11 முறையான திருமுகப்பாக வரை நாம் பிரபந்தங்கள். அதிலே 36 பிரபந்தமாக ஆண்டார் அருளி செய்துள்ள ஆளுடைய மும்மணி என்ற நூலை இப்பொழுது நமது விளக்கத்திற்கு எடுத்துக்கொள்கிறோம். இந்த 36ஆம் 30 களை கொண்டது. வெண்பா, கட்டளைக்கல் ஆக ஒவ்வொன்றிலும் பாடல்களாக 30 பாடல்களை கொண்ட மும்மணி கோவை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அது முழுவதும் ஞானபோனக பிள்ளையாராகிய ஆளுடை பிள்ளையாரை 3 விதமான பாக்களால் ஒரு மாலையாக கோர்த்து மும்மணி கோவை என்ற பெயரிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த நூலானது தொடங்கும் பொழுது திங்களொடு பொங்கரவு என்று அந்த மாலையானதனால் இறுதி பகுதியும் திங்கட்கொழுந்தே என்று முடிக்கப்பட்டு ஒரு மாலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் தமிழ் நெறி தொல்காப்பிய நெறியிலே செந்துளையிலே கூடப்படுகின்ற இலக்கணத்திற்கு உட்பட்டே அமைந்திருக்கக்கூடிய அழகு பெறும் அமைப்பு. இப்பொழுது ஆளுடைய மும்மணி 30 பாடல்களையும் விளக்கி கொடுத்தால் 30 மணி நமக்கு இருக்கும் நேரம் ஆக சுமாராக 10 செய்யுட்கள் உங்களுக்கு கூறி அவைகள் எல்லாம் அதன் சாயலையுடைய இருக்கிறதே. இந்த 10 பாடல்கள் சாரமே ஞானபோதே மூவாண்டு பெற்று முன்னிலைமையும் 16 வாழ்ந்து தமிழ்நாட்டில் சமண சமய அறவே நெறியை நிலைநாட்டை சம்பந்தர் அத்தகைய அவர் மேல் பதிகங்களை பாடியுள்ளார். 30லிருந்து கடைசி 40 வரை கடைசி என்று அப்பர் சுவாமிகளை பற்றியது. இதுல இவைகள் எல்லாமும் ஞானசம்பந்தனுடைய அருளாட்சி தமிழ்நாட்டுடைய சீரம் தமிழ் கவிதையுடைய பெரும் அளப்பரும் இந்த 30 கவிகள் நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு அருளி செய்திருக்கின்றார்கள். அந்த நிலையிலே இப்பொழுது முதலும் கடைசியும் கட்டாயமாக நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த மாலையினுடைய முதல் தொடக்கமா இறுதியும் திங்கட்கொழுந்தொடு தொடங்கி திங்கட்கொழுந்தே முடிவு. இந்த 2 பாடல்களோடு 8 ஒரு எனக்கு சிறந்த
தோன்றியவைகளை கொண்டு நான் உங்களுடைய இதை பற்றி விளக்க முற்படுகின்றேன். முதலாவதாக முதல் பாடலாகிய திங்கட்கொழுந்தொடு பொங்கரவுக்கும் கங்கையாற்று கடுவரத்தின் இதழியின் புதுல எருக்கும் சடையோ. இந்த நாடு சிவபெருமானுடைய மேன்மையை பரத்துவத்தை இருக்கக்கூடியவர்களாக அமைகின்றது. அத்தகைய திருவருளால் பெற்ற இருபிறப்பாகிய ஞான சம்பந்தர் என்று 5வது. பிறகு அவர் பெண்ணலங்கார முத்தி ஐவேள் உயர் வேள்வி என்பது வேள்வி இருக்கின்றது. ஐவேள் உயர்த்த அறுதொழில் 7 இசை 8 இசை துண்டமிழ் பெற காளின் கவனியர் விளைக்கும் கவனாகிய பிள்ளை எத்தகைய கொடியவரை விளக்கி முத்தி வேள்வி முத்தி வேள்வியும் நான்மர்களும் ஐவகை வேள்வியும் உயர்ந்த அறுதொழிலாளன் யாரு? ஞான சம்பந்தன். இவைகளிலெல்லாம் மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஞானபோனகன். அடுத்து 7 இசையானை எந்திசை அறிய துண்டாகச் செய்திடுமாறு யாழ்மூரி என்னும் பதியத்தை பாடிட தண்டமிழ் விரகன், பாடிய தண்டமிழ் விரகன். சீர்காழிநாடன் கவுனியர் குடை தலைவன் என்பதாக 2வது பகுதி அமைகிறது. 3வது பகுதியாக மாவடு போன்ற கண்களை உடைய உமையம்மையின் மகனாகிய ஞான சம்பந்தர் தேவார பாடல்களை விரும்பியவர்களுக்கு அவருடைய மேன்மைகளையும் ஞான சம்பந்தருடைய பரத்தவத்தையும் கூடுவதாக இறுதி பகுதி அமைகிறது. மாவடு போன்ற கண்களையுடைய உமையம்மையின் மகனாகிய ஞான சம்பந்தர் தேவார பாடல்களை விரும்பியவர்களுக்கல்லாமல் பிறர் கடும்பெயர் கைவிழிக்கும் இந்நெடும்பிறவி கடலில் நீந்துவது அரிது. யாரெல்லாம் ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதிகங்களை படித்து திருக்கடைக்காப்பை முறையாக சொல்லி பயன்பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் பிறவி பெருங்கடல் நீந்தல் எளிது என்பதாக இந்த பகுதி முடிகின்றது. அந்த வரிகள் மாலை நோக்கி மலைமகள் முதல்வன் மாவடு போன்ற கண்களையுடைய மலைமகனாகிய பார்வதியினுடைய முதல்வனாகிய ஞானசம்பந்தருடைய திருந்திய பாடல் விரும்பினர்கென்னது. விரும்பினர் என்பது விரும்பி அவைகளை கற்று உணர்ந்து தன்னுடையதாக்கிக் கொண்டு திருக்கடைக்காப்பு முதலான செய்யுள்களை எல்லாம் முறையாக கற்று பெருமான் மேல் அன்பு செலுத்துகின்ற அடியார்கள் பிறவி கடலை நீந்துதல் மிக எளிது என்பதாக இந்த பதிகம் முடிகின்றது. இந்த செய்யுள் முடிகின்றது. அதுல திங்கட்கொழுந்தொடு பொங்கரவு திளைக்கும் என்பது பாம்பும் நிலவும் ஒன்றுக்கொன்று வகை என்பது உலக வழக்கிலே இருக்கக்கூடியது. அதை மிக எளிமையாக நம்பியாண்டார் நம்பிகள்
திங்கள் கொழுந்து என்றும் பொங்கரவு என்றும் இரண்டையும், ஒன்று முனிவுடையது இன்னொன்று சாந்தமுடையது ஆக இரண்டையும் தன்னிடம் ஒரே இடத்தில் கொண்டுள்ளவராக இறைப்பதை பாம்பும் திங்களும் விளையாடுதல் வியப்பல்லவா? அந்த இரு முரண் செய்திகளை ஒரு வரியிலே நமக்கு கொடுத்து நம்பியாண்டார் நம்பிகள் தமிழினுடைய மேன்மையை தொடக்கத்திலேயே சுவைபட நமக்கு எடுத்துக் கூறுகின்றார்கள். அடுத்து கங்கை பேரியாற்று அடுவரற் கருளியன் இதழியின் செம்பொன் இருகரை சிதறை புதலிருக்கு மலர்த்தும் உரிவன் சடையோன். பெருமான் எப்பேற்பட்டவன்? கங்கைக்கரை வருகின்ற கங்கை வெள்ளம், வெள்ளம் இருகரையிலும் பொன்னை சிதறுதலும் மலர்களை மலர்த்துதலும் இயல்பு. வேகமாக ஓடக்கூடிய தண்ணீரானது மேலே மரங்கள் விழக்கூடிய பூக்களை மொட்டுக்களை மலர்த்துதலும் இயல்பு. அவ்வாறு இங்கு வெள்ளத்தால் இருகரைகளிலும் சிதறப்படும் பொன் இதழி ஒன்றை மிகவும் உயர்ந்ததாக பல ஆயிரக்கணக்கான இடங்களிலே ஞானசம்பந்தர் பாடும் போது பொன்னையை பற்றி சிறப்பாக அவர் தலையிலே போடக்கூடிய கண்ணியாக கூடுவார்கள். அப்படி அதுவும் காட்டு பூவாகிய எருக்கம்பூ மொட்டாக இருக்கக்கூடிய அந்த அது பிரிதல் மலராவது சற்று கடினம். அவைகளை மலர்த்தக்கூடிய வேகம் கொண்ட கங்கை என்று நமது ஆசிரியர் நமக்கு விளக்குகின்றார். இதழியின் என்பது குறிக்கின்றது. புதல் என்பது புதலில் இருக்கக்கூடிய வெள்ளம் எருக்கை குறிக்கின்றது. இப்படியாக பெருமானுடைய பெருமையை பேசி அத்தகைய பெருமானுடைய ஞான புதல்வனாக வந்த இருவிறப்பாளன் உபநயனம் வரைக்கும் இருப்பது ஒரு பிறப்பு. அதற்கு மேல் வேதங்கள் எல்லாம் மொழி சிறப்பு. அவருடைய வாழ்க்கையின் பின்பகுதி அது இருவிறப்பாளர் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக இப்படிப்பட்ட ஞானசம்பந்தனுடைய பாடல்களை பாடி திருக்கடைக்காப்பை உச்சரித்து இருப்பவர்களுக்கு பிறவி கடலை நீங்குதல் எழுதி என்பதாக இந்த பாடல் முடிகின்றது. அடுத்தபடியாக எடுத்துக் கொள்ளக்கூடிய பாடல் அடுசினக்கரி என்ற இந்த இதிலே 4வது பாடலாக அமையக்கூடியது. அடுசினர் கடகரி அறுவட உரிக்க, இது அகவர் பாடல் 4வது பாடல். படசடை கடவுளுடன் திருவருணரனார் பிறந்தது கழுமரம் எனும் கடிநகர் அதுவே. சீற்றம் மிக கொண்ட அடுசினக்கழிவு என்று தொடங்குகின்றது இல்லையா? அதனால் அதனுடைய பொருளாக சீற்றம் மிக கொண்ட மதம் பொருந்திய யானையை கொன்று அதன் தோலை உரித்து ஓர்த்து கொண்டவர். ஒழுகூர் என்ற ஊரிலே அது பாடல் பெறாத தலமாக இருந்தாலும் யானையை குறிபோர்த்த பெருமானாக காட்சி அளிக்கக்கூடிய திருவெளிமலை பக்கத்திலே இருக்கக்கூடிய பழுவூர் செய்தி இங்கே கூறப்படுகின்றது. தோலை உரித்த படர்ந்த தடை கொண்ட சிவபெருமான் திருவருளால் பிறந்து ஞானசம்பந்தர் அவருடைய திருவருளால் பிறந்து சீர்காழி நகரிலே வளர்ந்து
குளக்கரையிலே உமையம்மை அளித்த ஞானப்பாலை உணவாக பெற்றது. அந்த முதல் 5 வரிகளும் இப்படி அடுகிறக்கடைவு அதுபட விரித்த பரசடை கடவுளன் திருவருள் அதனால் பிறந்தது என்பதான வரிகளுடைய விளக்கமாகவும், கடுமரம் என்னும் கடிநகர் அதுவே வளர்ந்தது தேங்கமல்வாமி கிளம்பரை என்பது பூங்குழல் மாதிரி ஓனகம் ஒன்றே பெற்றது. அம்மை ஞானப்பால் ஊட்ட சிவனறியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் மனோதனை அறமாற்றும் பாங்கினின் ஓம் அம்மே அப்பா என்று அனைத்தருளி அழுதருளிய பெருமானுடைய இவர் கேட்டு பெருமானுக்கு ஆணையம் என்னும் அம்மை வண்ணத்தை பார்த்து அவர் பெற்ற ஞானம் சிவனறியும் திருப்பெருகு ஞானம் உபமதனை பாங்கில் ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வறிய விஞ்ஞானம் நவமுதல்வர் சம்பந்தர் பெற்றார் என்று சேக்கலார் அவர்கள் மிக அழகாக இதை எடுத்துக் கூறுகிறார்கள். குளக்கரையில் உமையம்மை அளித்த ஞானப்பாலை உணவாக பெற்றது என்பதாக 5 வரை வரை சொல்லப்பட்டிருக்கிறது. 6 முதல் 9 வரை அத்தகைய ஞான சம்பந்தர் சிவனாரை பாடி திருக்கோலத்தாவிலே அடுத்தபடியாக முதல் தலையாக திருக்கோலத்தால் 3 மைல் தூரத்தில 5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய திருக்கோலக்காவிற்கு சென்று கையிலே தாளமிட்டு பாடிய மலையில் வாழை வாய மாதரார் குடையும் பொய்யின் கோலக்காவுளார் கடையும் விரையும் உடையும் கொண்ட கோலம் என்பதோ என்ற அதிகம் பாடி திரு ஒற்றாளம் பெற்றார். அதற்கு ஓசை கொடுத்த நாயகியாகிய பெருமாட்டி அதற்கு ஓசை கொடுத்தார். இந்த செய்திகளை எல்லாம் இங்கு 6 முதல் 9 வரைக்குள்ளே நமக்கு எடுத்து காட்டுகின்றார் பிரபந்த ஆசிரியர். அதற்கு ஞானசம்பந்தர் திருநாரை பாடி திருக்கோலக்காவிலே இருந்து அழகுடை செம்பொந்தாளம் பெற்று தாதமர் அப்புறம் அடுத்தது இந்த மருகலிலே பெண்ணும் ஆணும் தனியாக வந்து மாமன் மகனை திருமணம் செய்து கொள்வதற்காக தங்கி இருந்த இரவிலே அந்த மணமகன் இறக்க அந்த பெண் சடையாயனுமாய் நீயனுமோ விடையாயனுமோ வெறுவாக உடையானதுமோ ஞானசம்பந்தத்தில் அந்த காட்சியை விவரிக்கின்றார். அங்கே உலைகள் எல்லாம் மலர்ந்த முகத்தோடு இருக்கும்போது இந்த பெண் மாத்திரம் அப்படி வாடி இருக்கலாமா? அவளுடைய வாட்டத்தை பார்த்து அவளுடைய கணவனை எடுத்துக் கொடுத்து கேட்ட செய்தி திருமருகனை பாடி இருந்த கலக்கமுற்றிருந்த பெண்ணின் கணவன் நஞ்சினை நீக்கி. இது 10வது வரி. 9வது வரி முதல் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 10 முதல் 15 வரை திருநாவுக்கரசரோடு இணைந்து இசைபாடு கழுதரம் மலைதம் செய்து கடவன் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே என்று ஒரு பாடல் பாடி ஞான சம்பந்தரால் அடைக்கப்பட்ட கதவு திறக்கும் பொழுது பண்ணின் நேர் மறைக்காடரோ பண்ணினால் உமை காண கதவினை என்னமாய் திறந்தரும் செய்கிறேன் என்று 10 பாடல்கள் பாடிய பிறகே அந்த கதவு சொல்லி இங்கு இந்த 10 வரிகளுக்கு முத்துச்சிவிகிற சேர்த்து ஓத்துவரை பெண்மனையாக 3 செய்திகளையும் 10 முதல் 15 வரிகளிலே விளக்குகின்றார். திருநாவுக்கரசரோடு இணைந்து இசைபாடி திருமணக்காட்டு திருக்கோயிலில் கதவினை மூடிடச் செய்வதும் யானையும் குதிரையும் தவிர அவர் அங்கே எல்லோருக்கும் உலக வழக்கிலே எப்படி என்றால் பரிசு கொடுக்கிற யானை
அவர்கள் குதிரை கொடுப்பார்கள். அவர்கள் பயணம் செய்வதற்கு அந்த காலத்தில் மிகப்பெரிய சாதனங்கள் யானை. ஆனால் நமது சிவஞானத்தை அரசுடையம்மாள் முட்டுச்சிவிகை முட்டு பல்லக்கு என்ற கொடுத்து அவருக்கு வாழ்நாள் 16 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அங்கு எங்கு சென்றாலும் அந்த முட்டுச்சிவிகையிலும் சென்ற காட்சியை நாம் எல்லா பதிகங்களிலும் பல இடங்களில் அறிகிறோம் அல்லவா? அதை போலவே திருவோத்தூர் செய்யாறு சொல்லக்கூடிய பகுதியிலே திருவோத்தில் ஆண்பனை பெண்பனையாக்கியது ஆகிய செய்தியையும் இந்த 15ஆம் வரியிலே நமக்கு எடுத்துக் வருகின்றார்கள். அடுத்து 16 வரை இந்த பகுதியிலே பூவிடு குறிவன்று திருவாவூர் 1000 கண்டும் தந்தையார் கூடவே நாட்கள் எனக்கே வேள்வி செய்ய காலம் வந்துவிட்டது, எனக்கு வேண்டி வேண்டும் என்று பெருமான் இடரினும் கலந்த நெஞ்சில் அடக்கிய வேதியனை இதுவோ மாறு ஈவதொன் அதுவோ என்ற தலையில் பொழுது பூதகணங்கள் முன்னாள் குடிமரத்திற்கு பக்கத்தை கொண்டு வந்து கொடுத்த செய்தியை இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை 5ஆம் திருமுறையிலே அப்பர் சுவாமிகள் ஒரு அகச்சான்றாக நமக்கு கொடுக்கின்றார். 1000 ஞானமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் 1000 பொங்கையாளை அரசடை வைப்பர் போலும் 1000 வழி கழுமதம் இவருக்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் அவடு தொடங்கி என்று 5ஆம் திருமுறையிலே பெருமானுக்கு 1000 பொன் கொடுத்ததை உறுதி செய்த இவைகளெல்லாம் இந்த 16 முதல் 20 வரை என்றது. தமிழர்கள் கடுவே அவர்களுடைய அவர்கள் அறிவை கூர்ந்த இல்லாமல் இருக்கின்றார்கள் என்ற செய்தியில் கூறி இந்த பாடலை முடிக்கின்றார். தமிழ்ச்சுவை அறியாது தூண்கள் தன்போர்கள் தேர்களுடைய ஓடம் பெற்ற இந்த 21 முதல் 25 வரையிலே வருகின்றது. செல்ல உண்மைய வெள்ளை என்று ஓடத்தை ஆட்கள் இல்லாமல் தானே ஓடும்படியாக செல்ல உண்மைய என்று பாடிய பதிகத்தை பாடி ஞானசம்பந்தர் அக்கறை சேர்த்து பெருமானை தரிசித்ததாக நமக்கு அந்த பதிகத்தில உணர்கின்றோம். அத்தகைய செயலிலும் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு ஓடம் போவை சென்றிட செய்தவையையும் உடல் சம்பந்தத்தை அளித்து உயர்கொள்ள வந்த திருஞான சம்பந்தர் ஞானத்திலேயே இவ்வாறு செய்தித்தார் என்று ஞான சம்பந்தருடைய அளப்பரும் அற்புதங்களை செய்து காட்டிய செய்திகளை இந்த பாடலிலே விளக்குகின்றார். இனி அடுத்தபடியாக நாம் எடுத்துக் கொள்ளக்கூடியது இந்த தொகுதியிலே 30 பாடல்களிலே 5வது பாடலாகிய நிலத்துக்கு மேலாறு என்ற 5வது பதிகத்தை நாம் கொண்டு கேட்கின்றோம். பாடல் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய பாடல் 3 5வது பாடலாக இதுல வருவது ஒரு மேலா நீடு
இது உலகத்தி தலத்து மேலே தலத்துக்கு மேலே சுத்தர்கள் சுரஞ்ஞாந்தன் குறை சொல்லும்படி சொல்லத்தக்க சுத்தர்கள் சொல்லத்தக்க ஜீவன் தம்முதல் உலகவாசிகளுக்கு அந்நிய உண்மையை நலன்களால் செய்த பக்குவ ஆன்மாக்கள் மீண்டும் வாரா வழியருள் பெறுகிறது எப்படி என்றால் சீர்காழி துறன் ஞானமுடன் பக்தர்களாக யாரெல்லாம் சீர்காழி ஞானமுடைய பாடல்களை கண்ணுங்கருக்குமாறு மனமொழி செய்வதால் சிந்தித்து செயல்படுகிறார்களோ அந்த பக்தர்கள் எல்லாம் இந்த உலக 6 இருக்கின்றன. இந்த 6 மேலே இருக்கக்கூடிய நமது சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய பரவழியாகிய அது சைவ சித்தாந்தத்திலே தலை உச்சிக்கு 12 முதலாக இருக்கக்கூடிய துவாதசம் என்று சொல்லக்கூடிய அதற்கு மேல் இருப்பதை பரவழி என்று சொல்லப்படுகின்றது. பரவழி பற்றிய செய்திகளை எல்லாம் பெருமான் அடுக்கடுக்காக நமக்கு விளக்கியுள்ளார்கள். அந்த இடத்திலே சேர்வது யார் என்றால் ஞான சம்பந்தமூர்த்தியுடைய பதிகங்களை யாரெல்லாம் சொல்லத்தக்க சுத்தர்கள் அவர்கள் ஞான சம்பந்தருடைய பதிகங்களை பாடுவதெல்லாம் சொல்லத்தக்க சுத்தர்கள் ஜீவன் முக்தர்கள் பக்குவமடைந்த ஆன்மர்கள் மீண்டும் வாரா வழிகளை பெறுவார்கள் என்றெல்லாம் பேசுகின்றது. அவர்கள் எங்கிருப்பார்கள் என்றால் சுத்த உலகமாகிய பரசிவத்தனுடைய திருவடியிலே கலந்து அவர் திருவடியிலே அமர்ந்து பேரானந்த பெருஞானம் பெற்றிருப்பார்கள். அது எப்படி பெறுவது என்பதெல்லாம் சிவஞான போதம் 8ஆம் சூத்திரத்திலிருந்து 11ஆம் சூத்திரத்திலே விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை இங்கு சொல்லத்தக்க சுத்தர்கள் சீர்காழி ஞான சம்பந்தனை சேர்ந்தவர்கள் அவருடைய பக்தர்கள் போய் எங்கே வாழுவார்கள் என்றால் 6 உலகங்கள் சொல்லப்படுகிறது. நில உலகம் ஒன்று, உபர்லோகம் சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களுக்கு உடைய சுடர் உலகம், காற்று மண்டலம் இவைகள் அடங்கியது உவர்லோகம். அடுத்தது சுவர்லோகம் இந்திராதி தேவன் வாழக்கூடிய இடம். அப்புறம் மகலோகம் மரீசி வாழும். 5வது கண்ணு முதலிய புதுஞானி உலகம். தவலோகம் கனகர் புதுஞானிய உலகம். 7வது பெருமாளுடைய உலகமாகிய வைகுண்டம் இருக்கக்கூடிய சத்தியலோகம். இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பரவழியாக இருக்கக்கூடிய பெருமானுடைய துவாதசாமத்திலே போய் சேரக்கூடிய தன்மை யார் பெறுவார்கள் என்றால் ஞான சம்பந்தருடைய பாடல்களை யாரெல்லாம் பரமொழி நெறிகளால் சிந்தித்து செயலாற்றுகின்றார்களோ அவர்கள் என்பதாக இந்த பாடல் முடிகின்றது. அடுத்ததாக பதிகம் பலபாடு என்ற 6வது இதிலேயே அடுத்த பாடலாக வருவது பதியம் பலபாடி நீடிய பிள்ளை பரசுதனுக்கு அதிக
அணுக்கள் அமனர்க்கு காவல் அவதரித்த மதியம் தவணம் மாடமாளிகை ஆழியென்றார் வணங்கார் ஒளியம் படை போல விழுவாரந்தோ சில ஊமர்களே, விழுவார் அந்தோ சில ஊமர்களே என்பதாக இது சமணர்களை இழித்து கூறுவதாக. சமணர்கள் ஊமர்களாக இருக்கின்றவர்கள், ஒதியம் படை போல இருப்பவர்கள். அவர்கள் உண்டு உண்டு கொடுத்து உடல் மாத்திரம் பருவனாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தவிர இந்திமரம் என்பது கதைப்பட்டுள்ளது. காஞ்சி விட்டால் அது வடிவே இல்லாத ஒரு மனமாக இருக்கக்கூடிய போல இந்த சமணர்கள் எல்லாம் உள்ளே ஒரு ஞானம் இயல்பை வளர்த்து கொண்டவர்களாக இருப்பார்கள் தவிர ஞானம் உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஊமர்களை போல இருப்பவர்கள் என்பதாக ஞான சம்பந்தர் எப்பொழுதுமே 10வது பாடலிலே அவர்களுடைய செயல்கள் தவறு என்பதை கூறி அவர்களை அறிவுறுத்துவார்கள். அந்த நிலையை உடைய கோத்திரமாக இந்த 6வது பாடல் அமைகின்றது. அதனுடைய உலகம் பல பதிகங்களை பாடி நீடிய பிள்ளை மழுப்படையை கையில் கொண்ட சிவபுரானுக்கு நெருக்கமானவர். முதல் வரி. பதிகம் பல பாடி நீடிய பிள்ளை பரசுதரற்கு அதிகம் அணுக்கன் அமணர்க்கு காரன். மிக நெருங்கிய உறவு கொண்டவர் சிவபெருமானோடு ஞான சம்பந்தத்தில்லை. ஆனால் அதே சமயத்தில் நேர் எதிரான வகையை கொண்டவர் அமணர்களுக்கு அவளளித்த மாட மாளிகை காலை மாடகூடங்கள் வானளாவிய மாட மாளிகைகளை கொண்ட காடிமா நகரிலே என்றால் வணங்கார். அத்தகைய சிறப்புமிக்க பெருமானை வணங்காத எதை போன்றவர்கள் என்றால் புதிய மரம் போல உள்ளீடு இல்லாத வலும் இல்லாத ஒரு மரங்களை போல காற்றடித்தான் விழுந்து விடுவர்களாக இருப்பார்கள். ஆனால் தோற்றத்திலே முன்கொண்டு கொடுத்தவர்களாக இருப்பார்கள் என்பதாக இந்த பாடல் அமைகின்றது. அடுத்தது 5வது பாடலாகிய இங்கே 9வது பாடல் வரக்கூடியது. கட்டளை கலித்துறை 9வது பாடல். நினையாதரவிலி மேகலைக்கு வளை சென்பாள் நனையாவ என்பென்று அருளுதியே கடஞ்சாலி வயத்துணையாவரு மேலி கன்றுக்கு இறங்கித்தன் கால்வழி பால் நனையா வருங்காளி மேவிய சீர் ஞான சம்பந்தரே. இந்த பாடல்கள் இயற்கையாக ஞான சம்பந்தர் தன்னுடைய பதிகங்களை எல்லாம் எவ்வாறு அமைத்தார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பாடல் வருகின்றது. எப்பொழுதுமே ஞான சம்பந்தருடைய பாடல்களை நீங்கள் 90% பாடல்களை பார்ப்பீர்களானால் முதல் 2 வரி அல்லது பிற்பகுதி 2 வரி பெருமானுடைய மேன்மையை பரத்துவத்தை மிக விரித்து பேசுவார். அடுத்த 2 வரிகளிலே நிலவளம், அந்த பகுதியில எந்த பகுதியை பற்றி பாடுகின்றாரோ அதனுடைய நிலவளம், நீர்வளம், அங்கு உள்ள செழிப்பு, அவைகளை இயற்கை சூழலை, இயற்கை செடி கொடி வகைகளை மிக சிறப்பாக பாடக்கூடிய தன்மையுடையவர் ஞான சம்பந்தர் பெருமான். அந்த யுக்தியிலேயே இங்கு எடுத்துக்காட்டுகின்றார். இந்த 9வது கட்டளை கலித்துறையிலே 9வது பாடலிலே நமது இந்த நூலாசிரியர் நினையாத அளவேண்டி மேகலை நெற்று வளை சரிவாள் தனையாவதென்று அருளி கடஞ்ச
மயர் துணையா வருமேனி கன்றுக்கு இறங்கி தன் கால்வழி பால் நமையா வருங்கால் மேலிய சீர்ஞானம். அந்த சீர்காழி பதியானது எவ்வளவு வழப்பம் வைக்கிறது என்பதை கூறுவதாக இந்த 9வது பாடல் அமைகின்றது. என்று இயற்கை வர்ணனைகளை திருவண்ணாமலை கடிதம் போன்ற வழிகளிலே நாம் ஏராளமாக ஞானசம்பந்தருடைய செய்திகளை படிக்கின்றோம். அதை அடியொற்றியதாக இந்த 9வது பாடல் அமைகின்றது. பெரிய நெல்வயல்களில் கனைத்து வருகின்ற பெண் எருமை தன் கன்றினுக்கு இறங்கி தன் கால் வழியே பால் நினைந்து ஊட்டும். அங்கே குளங்களிலே மேலே சென்ற எருமைகள் எல்லாம் இப்ப கன்றுகள் வரும்பொழுது கன்றுகளை பார்த்தவுடனே தன் மடியிலே பாலை சுரந்து கால் வழியே ஒழுகுமாறு சிறப்பு மிக்க வளமை மிக்க பூமி இந்த கழுமலம் என்பதை இந்த சொல்லுகின்றார்கள். பெரிய நெல்வயல்களில் கனைத்து வருகின்ற பெண்ணெருமை தன் கன்றினுக்கு இறங்கி தன் கால் வழியே பால் நினைந்து சீர்காழி ஞான சம்பந்தரே, அத்தகைய வழக்கமிக்க சீர்காழியில் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தரே, உண்மை நினைந்து மிக வருந்தி மேகலை மூல வளைகள் கலருமாறு உள்ள இந்த தலைவியை அந்தோ ஏற்கர்கள் என்பதாக அந்த நினையாது தலைவி மேகலை முத்து வளை கழிவாள் தனையாவ என்றென்று அருள்வி கடன் என்று அந்த முதலிலே அந்த பெண்ணினுடைய தலைவியினுடைய அகத்துறையிலே வரக்கூடிய பாடலாக இந்த பாடல் அமைகிறது. இது பாடான் திரை கைக்கிளை துணையாக சொல்லப்பட்டது. இது புறம்புற கைக்கிளை என்ற தொல்காப்பியனார் வகுத்துள்ள இலக்கணப்படி புறம்புற கைக்கிளை என்று சொல்லப்படுகிறது. இத்தகைய செய்திகளுடைய இந்த பாடலிலே இயற்கை வர்ணனையாக எருமை தன் கன்றுக்கு பால் வழியாக ஊட்டுவதாக ஒரு செய்தியை நமது நம்பியாண்டார் நம்பி அவர்களுக்கு கொடுப்பது ஒரு சிறப்பாக அமைகிறது என்று கூறி அடுத்த பாடலாக 1310 இதுக்கு அடுத்தது 10வது செய்திகளை நான் எடுத்துக் கொண்டிருக்கேன். தனமதிகருவர் இருக்கும் விருப்புடுதலைக்கும் வீயா என்பதற்கு ஆடகமானம் வீடுதன் புகழில் காமரு கவினார் கவுன் தலைவர் பொற்பமர் நற்றமிழ் மனநிகள் தலைவையில் வினாது பொங்குலை ஆதரில் பிள்ளையாவது தெரிந்தது பிறகு என்பதாக இதிலே ஞானசம்பந்த பெருமானுடைய அவரை காதலித்த பெண்கள் பசலை நோய் எழுவதை பற்றிய செய்தியை எளிநெறியாவது நிலையிலே நமக்கு எடுத்து விளக்குகிறார் நூலாசிரியர். என்ன சொல்றது?
இதுவும் வந்து அகத்திணையை சேர்ந்த புறப்புற கைகளை தான். ஞானசம்பந்தருடைய திடமான தோள்கள் யாரால் அலங்கரிக்கப்படுகிறது என்றால் வீரலட்சுமியாகிய வீரமாதாகிய லட்சுமி அவருடைய தோள்களில் பொருந்தி இருப்பதனாலே அவர் வீரம் தெரிந்தவராக இருக்கின்றார் என்பதை முதல் பகுதி விளக்குகின்றது. பிறகு அவர் தன்னுடைய மார்பிலே தங்கியிருக்கக்கூடிய திருநீரை ஆதரித்தவர்கள் பசலை நோய் வந்து அவர்கள் பசலை நோய் வந்தவர்கள் எல்லாம் இலக்கியத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் கை வளைகள் கலந்து விழுந்துவிடும், உடம்பு இழைத்துவிடும். அத்தோடு பசலை நோய் அவர்கள் மார்பிலே பசலை நோய் தங்கி நிறத்தை மாற்றும், கேமர் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த மார்பை ஞானசம்பந்தருடைய மார்பை கண்ட தலைவிமார்கள் இறங்கி அவர்கள் பசலை நோய் பெறுவதை இந்த பாட்டிலே மிக விரிவாக நமது ஆசிரியர் நமக்கு விளக்குகின்றார்கள். மதங்கள் முதல்வ கலைவையில் மாவ அவருடைய பதிகங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது, எத்தனை பண்களை கொண்டது, அதனுடைய நடை என்ன, அவைகள் அது போன்ற பல புது கல்விகளை ஆற்ற பெருமானாகிய ஞான சம்பந்தருடைய கவி சொல்லும் அழகையெல்லாம் கூறுவதாக அத்தகைய இருக்கக்கூடிய பெருமான் திருநீரை அணிந்திருந்த மார்பை பார்த்த பெண்கள் பசலை நோய்க்கு உடல் நிறம் மாறினார்கள், கேபல் பெற்றார்கள், கை வளைகள் கலந்து விழுந்தன. உன்னுடைய மார்பு திருநீரை அவர்களுக்கு இந்த நேரம் நீ ஒரு பிள்ளைங்கிறதே புரியுது. நீ இளைய சாதாரணமாக கொண்டு ஆளும் திருநீர் வழக்கத்தை உடைய நீங்க திருநீர் பதிகம் கொடுத்து பல அற்புத செயல்களை செய்த பெருமானே என்பதை எல்லாம் நினைவுபடுத்துவதாக பிள்ளையாவது பிறர்க்கே நீ சின்ன பிள்ளைதான், தலைவன் அல்ல என்பதே எதனால் தெரிகிறது என்றால் நீ அணி மார்பில் பார்த்த பெண்கள் உண்மைய காதலுக்கு அவர்கள் இழைத்து பசலை வைத்திருக்கிறார்கள். அந்த வரவில்லை. இந்த குழந்தையை பார்த்தே அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றால் உன்னை சிறுபிள்ளைன்னு சொல்லாம நான் என்னென்ன உண்மை சொல்றேன் என்பதாக ஆசிரியர் மிக அழகாக இந்த செய்கிறீங்களே. கடைசி வரிகள் பாருங்க, ரொம்ப அற்புதமான வரி. பொங்கொழி மார்பில் தங்கிய திருநீரே ஆதரவுக்கு இறைஞ்சிய பேதையர் கையில் வெண்வளை வாங்கிட்டு செம்பொன் கொடுத்தேன், அவர்களுடைய உடம்பானது பொன் போல பசலையாக மாறிவிட்டது. என்பதாக மிக ஒரு வேடிக்கையாக ஆசிரியர் நம்பியாண்டார் நபிகள் நமக்கு இந்த பாடலிலே விளக்குகின்றார்கள். அடுத்த பாடல் அடுத்த பாடல் 1037 என்று 14வது. இந்த 30 பாடல்களிலே 16வது மலைத்தலங்கள் தேவை என்ற வெண்பா பாடல் 11.
அதாவது 14வது பாடலாக வரக்கூடிய மலைத்தலங்கள் ஏரி என்ற வெண்பா. அதிலே குறிஞ்சி 307 அகப்பற்று புறப்பற்று என்ற இரண்டு யான் எனது எண்ணம் யான் எனது இடமே திருமுடி என்பதுதான் சைவ சிந்தாந்தனுடைய முடிந்த படும். அப்படி இந்த உலகியல் வாழ்க்கையிலே நிலைத்து இருக்கக்கூடியவர்கள் மற்ற மணி பொன் இவைகளையும் தழுவியும் அவர்கள் செழிப்பாக வாழ்வதனால் இவர்கள் எல்லாம் அவர்கள் தங்கக்கூடிய தரங்கள் என்று சொல்லப்படுகின்றது. நிலையாமை உணர்வு உடைய காரணங்களால் எனது என்றும் புறப்பற்று களைவிட்ட வழியும் பற்றற்றாம்பற்றினை பற்றாத வழி யான் என்னும் அகப்பற்று நீங்காமையால் ஏனையர் போலவே இறப்பர். யானெனது இடமே திருவடி என்பது செய்வது காரணம். அந்த அகப்பற்றையும் புறப்பற்றையும் நீக்கியவர்கள் பெருமானுடைய திருவடி மாறா வருபவர்கள். அத்தகைய நிலையா எடுத்து கூறக்கூடிய பாடலாக இந்த பாடல் அமைகின்றது. மலைத்தலங்கள் மாதம் நீரே முளைங்கள் நீப்பாலும் மூப்பர். ஒரு அன்பாவான நிலவுதையே தன் வினைக்கேற்ப பிறந்து கொண்டு தோன்றி இன்று ஒடுங்குதே சித்தாந்தங்கள் முடிந்த முடியும். அப்படி இந்த மலைத்தலங்கள் எல்லா கோயில்களுக்கும் தலையாத்திரைகள் சென்று அங்கு அமர்ந்து தலங்கள் செய்து அல்லது இயற்கையாகவே குடும்ப வாழ்க்கை நடத்தி அதை துறந்தாலும் கூட அவர்களுக்கு மூப்பு என்பது கட்டாயம் வரும். தவம் செய்து யோகிகளாக மாறியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லற வாழ்விலே இருந்து மூப்படைந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் தோன்றி நின்று ஒடுங்கக்கூடிய ஆன்மாக்கள். அத்தகைய தலைத்தலையும் சம்பந்தற்கு ஆளாய் தடங்காடி கைகூப்பி சம்பந்தம் தீராதார். அப்படி பிறந்திழைத்து எல்லா பிறப்பும் பிறந்திழைத்து வினைக்கேற்ப மீண்டும் 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 பிறவி எடுத்து வரக்கூடியவர்கள், மூப்படையக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் தடங்காடி கைகூப்பி சம்பந்தம் தீராதா. அந்த பந்தங்களை விடுவதற்கு ஞான சம்பந்த பெருமானுடைய பதிகங்களை பாடி யாரது என்ற பற்றை அறுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த பதிகங்கள் என்பதை அறிவுறுத்துவதாக தலைத்தலைவராகிய சம்பந்தருக்கு தொண்டராய் பெரிய சீர்காழியை கைகூப்பி வணங்கி, அந்த தளத்தை பார்த்தவுடனேயே விழுந்து வணங்கி கைகூப்பி வணங்கி தம்முடைய தீராதார் சீர்காழியை கற்பிக்காதவர்கள் பெருமானுடைய திருவடியிலே திரவ இன்பம் பெற முடியாது. அவர்கள் செய்தாலும் அமைத்திடங்கள் மீதேறி மாதவங்கள் செய்து உலகின் வாழ்க்கை விடுமூச்சாக உலகின் வாழ்க்கையை அனுபவித்தாலும் மூப்படைவார்கள். யோகிகளாக இருந்தாலும் மூப்படைவார்கள். தம்முடைய பாசபந்தங்கள் அறுக்க இயலாதவர்களாக இருப்பார்கள் என்பதாக இந்த பாடல் அமைகிறது. அடுத்தபடியாக 16வது நாம் எடுத்துக்கொள்வது ஆசிரியர் பாடல் அமைகிறது. 20 வரிகளை கொண்ட ஒரு ஆசிரியப்பா. அது இளை இதழில் மலர்ந்த
தலைவர விதித்த தடம்பொழிலே காமர் துணைவுடன் உதிரது புனைய நின்று எனையும் கண்டு வெழுகிடம் இதுவே நினைதோறும் வாய்களிய இவந்தே ஆயவன் பணிப்பரனுக்கே ஈரே அன்பு செய்தி என்னை ஆட்கொண்ட உடனே முன்புரை குடுமியிலிருந்து மற்றொழில் புரியும் நான்முகத்தை உட்கடைகளில் பொங்கு தராவத்து மொய்த்தொடுப்படுத்த முத்தி புகையால் நாடரும் மறைக்கும் பேடுரு காழி எண்டிசை நிறைந்த தண்டமிழ் விறகன் நலங்காத்து ஓங்கும் விலங்கலின் மாட்டு பூங்குலனை சாம்பந்தோழி பஞ்சில் தெரிந்தறியம போய் எனை வஞ்சி திறந்த மணியரை இதுவே. இது இந்த பாடலானது இது அறப்பொருள் களவியலே. இது ஒரு வந்து இந்த அகத்துறை எல்லாம் 400 விதமான செய்திகள் முதலிட காட்சியில் தோன்றி மூடர்கள் வரையில நீங்க திருக்குறள் 25 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அணங்குகோள் ஆய்வுகள் என்று தொடங்கி கூடி நியங்குதல் என்று அந்த 1330 குறள் முடியும். அதிலே இந்த துறைகளை எல்லாம் முடிந்த அளவு சுட்டி காட்டியிருப்பார். திருக்கோவையார் என்ற நூலாசிரியர் பெருமான் எழுதிய நூலில் தான் 400 துறைகளுக்கும் நமது தமிழ் மக்கள் பழம்பெரும் தமிழர்கள் எல்லாம் அகத்துறையை எவ்வளவு நுட்பமாக கையாண்டார்கள் என்றால் அது தோன்றும் நாள் முதல் கொண்டு அது அவர்கள் இன்பம் செய்யும் நாள் வரை இருக்கப் போவதை 400 துறைகளாக பிரித்தார்கள். அந்த 400 தான் திருக்கோவையார் 400 என்று சொல்லப்படுவது. அந்த ஒவ்வொரு துறைக்கும் ஒரு பாடலாக மணிவாசக பெருமாள் 400 பாடல்களை அகத்தொகையிலே பாடினார்கள். இதை போலவே நமது தமிழிலே கண்டிவான கோவை என்ற ஒரு நூலும் 400 துறைகளுக்கும் 400 பாடல்களுடைய ஒன்று. மொத்தமாக அகத்துறை என்று எடுத்துக்கொண்டால் 400 துறைகளை கொண்டது. இதிலே பல அவைகளிலே தெரியக்கூடிய சில துறைகளை கூறுவதாக நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு எடுத்து வருகின்றார்கள். அதை பற்றிய செய்தி என்னன்னா, அகப்பொருள் களவியலில் பகற்புரி இடையீட்டு, அதாவது காட்சி ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க ஒரு பொழிந்த தலைவனும் தலைவியும் அவர்கள் பெருங்கி சென்று வருகிறார்கள். அப்புறம் சில நாள் சந்திக்கிறார்கள் பொழுது தலைவி அவளுடைய வீடு இருக்கும் இடத்தை அடையாளம் தருகிறாள். அது பகல் நேரத்தில் வண்டியில பார்த்துக்கிட்டே போக முடியும், அல்லது அவர்கள் வெளியே வரும்போது பேச முடியும். காதலே தலைவன் தலைவியிடையே நடக்கக்கூடியவர்கள் இதற்கு பகற்புரின்னு பேரு. அப்படி இது நடக்கும்போது தாய் தந்தையருக்கு தெரிந்து அவர்கள் அந்த பெண்ணை கட்டுப்பாட்டில் வைத்து வரக்கூடியவர்கள் அந்த பெண்ணை காண முடியாமல் மறைத்து அவர்கள் அவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறார்கள். அதான் பகற்குறி இடையீடு என்பது சாதாரணமா வந்து தலைவர் பார்த்து கொண்டவர்கள் பார்க்க முடியாமல் செய்வதுதான் இடையீடு. தலைவி செரிக்கப்பட்டமையின் ஒரு அறையில வைத்து போட்டப்பட்டமையில் தலைவன் ஒரு இடத்தில் அவன் வழக்கம் இன்னைக்கு பார்க்கணும்னா இந்த தலைவன் அங்க வருவான். அங்க வந்தா அவள் முடியவில்லை. அப்ப மீண்டும் மொழியிற்கே சென்றார். அங்கு சென்று அவர்கள் எங்கெங்கு சென்றார்கள், எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்ற ஒவ்வொரு இடமாக சொல்லி இந்த இடத்தில் தான் இப்படி நான் குளித்தேன் என்றெல்லாம் தலைவி சொல்வதாக அமைத்திருக்கின்றார் நமது இந்த நூலாசிரியர். மிக அற்புதமான அகத்துறை பாடல்களிலே மிகச்சிறந்த பாடல்களாக பகற்குறி இடையீட்டை குட்டுவதாக இருக்கக்கூடியது இந்த பாடல். ஆசிரியப்பாவில் இருக்கக்கூடியது.
புரியுது. இப்படி புரியுதா? இதோடு முடிச்சிடலாம். அதாவது அணிகலன்கள் பொருந்திய கடலில் ஒன்றை கொய்திட கிளையை தாழ்த்திய பெரிய சோலை இது. முதல்ல சந்தித்த சோலையை பற்றி அவன் பூ கொடுங்கிறதுக்காக ஒரு கிளையை உடைத்தானே அந்த இடமா அத போய் பார்க்கிறான். அழகி சுனை நீராடி கரையேறி ஆடை உடைத்த என்னையும் கண்டு நாணிய இடமும் இதுவோ. நான் அங்க பக்கத்தில் இருக்கிற குளத்துல குளிச்சுட்டு மேல வருவதை பார்த்து நான் மனமடைந்தேன். அந்த இடத்தையும் அவன் பார்க்கிறான். அதே போல நினைக்குந்தோறும் வாயுகிளி அஞ்சி தலைவி அழகிய இதுவோ. அவள் திணைப்பது பரண்டி கொண்டு இருந்த அந்த இங்குதான் இருப்பாளோ என்று காட்டுகிறான். இன்புறுமாறு சொல் பல நன்கு செய்து என்னை ஆட்சி அந்த பரண்கள் கூடி விளையாடிய காட்சி இந்த இடம்தானோ. முன்புரை கடந்த தாமரை வாயிலிருந்து நல்ல பணியாற்றும் பிரமணது நாட்டை கருப்பை பொல் கொண்டு கழுவி பொங்கு அகப்பையில் நெய்யி முகர்ந்து பார்த்து முட்டி புகையால் நித்தமும் மறைக்கும் பெருமை கொண்ட சீர்காழியில் எப்பொழுதும் முட்டி வேள்வி நடக்கக்கூடிய இந்த இடமா. 8 திக்குகளிலும் நிறைந்த தண்டமிழ் விரகம் நலங்குளம் மீது இணைப்புணம் அதில் மூங்கில் நனைய தோள்களுடைய தலைவி மஞ்சு தோய்ந்து திரும்பிய அடிகள் நோவிட என்னை வஞ்சித்த மனிதரை அந்த மலை மேல ஒரு தடவை இருக்கின்றான். அதை பார்க்க போன இடத்தை பார்க்கிறான். இப்படியாக பலவிதமான இடங்களில் கண்டு சிந்தித்து பேசியவனை இப்பொழுது பார்க்க முடியாமல் மறைத்து விட்டார்களே என்பதாக தலைவன் அங்கலாய்ப்பதாக வரக்கூடிய மாபெரும் நலத்துறை பாடலின் கூறி இந்த நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி ஐயா. ஆளுடைய பிள்ளையார் திரு மும்மணி கோவை என்ற அருள் நூலுக்கு தங்களின் அனுபவ உரையால் எங்களுக்கு அறிவு விளக்கம் தந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. நூலின் நயத்தை, ஆழ்ந்த சித்தாந்த கருத்தை, இலக்கணத்தை என ஒன்றுவிடாமல் அனைத்தையும் எடுத்து கூறியமைக்கு மிக்க நன்றி ஐயா. குரு ஞான சம்பந்தரை எப்படியெல்லாம் தரிசிக்க வேண்டும், அவர் செய்த அற்புதங்களை பெருமையை எப்படி புகழ் பாட வேண்டும், அப்படி பாடினால் பிறவிப்பிணி தீரும் என்று உணர்த்திய அருள்குருநாதரின் அடிபணிந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கண்டு களித்த இணைய அன்பர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். அடுத்த சிற்றிலக்கிய நிகழ்வை காண கீழே சாட் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் இணையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.